சொல்லுங்கம்மா, நீங்க என்னென்ன கண்டிஷன் போட்டு கல்யாணம் பண்ணீங்க? நான் என்ன கண்டிஷன் வச்சேன்னா, சரக்கு அடிக்க கூடாது, தம் அடிக்க கூடாது. இதுதான் நான் வாழ்க்கையில அவருக்கு வச்ச மெயின் ஒரே ஒரு கண்டிஷன். இந்த சரக்கு பாத்துருக்கேன். சோ என்ன காரணத்தை கொண்டு நமக்கு வந்து அது வேண்டாம், சரக்கு தம்ம நம்ம வாழ்க்கையில வேண்டாம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். அது ரொம்ப நல்ல விஷயம். இது பார்க்கும்போது இந்த கேள்விக்கு எனக்கு பதில் சொல்லணும்னு ஆசையாக இருந்தது, அதனால தான் இந்த வீடியோ. ஸோ என் ஹஸ்பண்ட் கிட்ட கண்டிஷன் போட்டது வந்து எதுவுமே கிடையாது. ஒன்று தான் சொன்னேன், உனக்கு என்ன இருந்தாலும் என்கிட்ட நீ ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் தப்பாக நினைக்கிறனோ இல்லை கரெக்டாக நினைக்கிறனோ அது என்னோடய போகட்டும், நீ எதுவாக இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரே ஒன்று அவருக்கு ரிக்வஸ்ட்டாக சொன்னேன். அவர் ஓகே அப்படின்னு சொன்னார். இது வரைக்கும் என்கிட்ட மறைச்சது இல்லை எதுவுமே. இதுக்கப்புறமும் அப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். என் ஹஸ்பண்டுக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணுறது, ஸ்மோக் பண்ணுறது, இந்த மாதிரி எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது. நானே ஏன்னா உனக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணுறது கூட இது இல்லையா, இவ்வளோ பேர் நீ இருக்கிற டென்ஷனுக்கு இதுக்கெலாம் வந்து இதே வேற பையனாக இருந்தால் ஃபுல்லாக குடிச்சிட்டு இருப்பான் அப்படின்ட்டுலாம் நிறைய வாட்டி நான் காமெடியாக பேசியிருக்கேன். அப்போ கூட உங்களுக்கு அது தோணுனதே கிடையாது. நான் கேட்டால் ஏன் குடிக்க மாட்டேன் அப்படின்னு கேட்டால், அது வந்து கெட்டதுன்னு தெரிஞ்சால் அது நம்ம எப்படி குடிக்கிறது? இப்போது இவ்வளோ கடன் இருக்குது, இவ்வளோ ப்ராப்ளம் கமிட்மெண்ட் இருக்குது, இப்போ நான் குடிச்சிட்டு எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா உங்களெல்லாம் யார் பார்த்துப்பாங்க அப்படின்ட்டு ஒரு கேள்வி. ஸோ உண்மையாக என்னுடைய ஹஸ்பண்ட் நினச்சி நான் ரொம்ப ப்ரௌடாக தான் ஃபீல் பண்ணுவேன் எப்பயுமே. ஒரு டைம் கூட என்னடா இவர் இப்படி இருக்கிறாரு அப்படின்ட்டு நான் ஒரு நாள் கூட யோசிச்சது கிடையாது. ஏன்னா ஒரு பையனாக இருந்து ஒரு ஒய்ஃபுக்கும் கரெக்டாக இருப்பார், ஒரு அம்மா அப்பாவை எப்படி பார்த்துக்கணுமோ அந்த மாதிரி அதுலேயும் கரெக்டாக இருப்பார். இந்த மாதிரி பையன் கிடைக்கிறது ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும். சில பசங்கள்லாம் எப்படின்னா அம்மாவுக்கு ஃபேவரா இருப்பாங்க, அப்பாவுக்கு ஃபேவரா இருப்பாங்க, பொண்டாட்டிக்கு ஆப்போசிட்டா இருப்பாங்க. சில பசங்க வந்து பொண்டாட்டிக்கு ஃபேவரா இருப்பாங்க, அப்பா அம்மாவுக்கு ஆப்போசிட்டா இருப்பாங்க. ஆனா என் ஹஸ்பண்ட் வந்து ரெண்டு பேருக்குமே ஈக்குவாலிட்டி, ரெண்டு பேருக்குமே கொடுப்பாங்க. ஸோ என் பக்கம் தப்பு இருந்தாலும் என்ன திட்டுவாங்க, அவங்க பக்கம் தப்பு இருந்தாலும் அவங்கள திட்டுவாங்க. அதை நினச்சி நான் ரொம்ப பெருமைப்பட்டிருக்கேன். இப்படி என் ஹஸ்பண்ட் கிட்ட நான் வந்து சின்ன வயசுல நிறைய கோயிலுக்கு போவேன், அதனால என்னவோ தெரியல நீ எனக்கு புருஷனா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமா நான் வந்து ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ இது நான் சொன்னது இல்லை எப்பயுமே. என் ஹஸ்பண்ட் கிட்ட என்ன ரொம்ப சீன் போடுவாங்க, அதனால நான் இந்த வீடியோ பார்க்கும்போது தெரியும். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த டைம் வந்து சூஸ் பண்றதுக்கு யோசிப்பேன். ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கினாலோ எதுவாக இருந்தாலும் யோசிப்பேன். ஆனால் நான் யோசிக்காம சூஸ் பண்ண ஒரே ஒரு இதுனா என் ஹஸ்பண்ட் மட்டும்தான். ஆனால் அது எனக்கு இவ்வளோ பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல. இப்பயும் இதே மாதிரி லைஃப் ஃபுல்லாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதே தான், கண்டிஷன்ஸ்லாம் கிடையாது, இதே தாமோ. நீ இந்த வீடியோ பார்ப்பேன்னு எனக்கு தெரியும். எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. நான் தப்பாக நினச்சிக்கிறேனோ இல்லை கரெக்டாக நினச்சிக்கிறேனோ அது என்னோட இஷ்டம். நான் தப்பாக நினைக்க மாட்டேன்னு உனக்கு தெரியும். நான் யோசிப்பேன் எதுவாக இருந்தாலும். அதனால் எதுவுமே மறைக்காமல் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லி நான் பார்த்துக்கிறேன். ஓகே, இது மட்டும்தான். ஸோ நீ இதை பார்த்தீங்கன்னா இதை பார்த்துட்டு என் முன்னாடி ஓவராக சீன்லாம் போடக்கூடாது. ஓகே, உங்கள் ஹஸ்பண்டுக்கு நீங்கள் என்ன கண்டிஷன் போட்டிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ பார்க்கலாம் எத்தனை பேர் அவருடைய ஹஸ்பண்ட் என் ஹஸ்பண்ட் மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு.